ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சாகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட பெரியோர்களுக்கும் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய வணக்கங்கள். என்று சற்று வித்தியாசமான கோணத்தில் பதிவுகளை காண முயற்சி இதில் நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து 25 ஆண்டுகளை கடந்துவிட்டேன். நிறைய கேள்விகள் மனதில் நெருடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கேள்விகளில் ஒன்று உலகியல் ஜோதிடம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு விதத்தில் ஆட்கொள்ளுகிறது. அந்த ஆட்கொள்ளும் கிரகத்திற்கு லக்னாதிபதி என்று கூறுகிறோம். இதில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு குறிப்பிட்ட பூமியில் ஜனனமாகி வாழ்ந்து முடிக்கிறான். சில மனிதர்கள் அந்த இடத்திலேயே வாழ்ந்து முடிகிறார்கள். சில மனிதர்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ ஒரு இடத்தில் தன்னுடைய இறுதி முடிவை சந்திக்கிறார்கள். இதற்கு எல்லாம் காரணம் என்ன என்று நீண்ட நாட்களாக கேள்விகள் என்னை சுற்றி வந்து கொண்டே இருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வலைதளம் ஒன்று மிகப்பெரிய உதவிகரமாக இருப்பதை உணர முடிகிறது. அதன் மூலமாக எப்படி மனிதனுக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் தன்மையும் இருக்கிறதோ, ஆட்கொள்ளுகிறதோ, அதே போல் ஒவ்வொரு பூமியில் ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு நாட்டையும், ஒவ்வொரு ஊரையும், ஒவ்வொரு நதியையும், ஒவ்வொரு நீர்நிலையையும், ஒவ்வொரு மலைகளையும், ஒவ்வொரு தெய்வங்களையும் ஆட்கொண்டு அதன்படி காலப்பயணம் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம், அல்லது பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் என்ற ஒரு பாதையில் ஒரு சிறிய அணுவளவு கூட பொறாத மனிதன் என்று சொல்லக்கூடிய நாமும் அத்தோடு பயணிக்கிறோம். அந்த வகையில் தேடிய தேடல்களுக்கு கிடைத்தது திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நெல்லை வசந்தன் மற்றும் பல ஜோதிடர்கள் மற்றும் சித்த யோகி சிவதாசன் ரவி எழுதிய உலகில் ஜோதிடம் என்ற நூலும், மேலும் நெல்லை வசந்தன் எழுதிய நூல்களும் நிறைய கேள்விகளுக்கு விடை தரும் விதமாக அமைந்தது என்பதை மறுக்க முடியாத உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது உலகியல் ஜோதிடம் என்ற தலைப்பில் இன்று 12 ராசிகளும் எந்த நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆட்சி செய்கிறது அல்லது செலுத்துகிறது என்ற கோணத்தில் தேடும் பொழுது ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாடுகளை ஆட்கொண்டு அதனுடைய ஏற்ற இறக்கங்கள், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, இழப்பு, வரவு, செலவு, சந்தோஷம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அப்படி பார்க்கும் வரிசையில் இன்று மேச ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ ராசியின் முதல் ராசியை உட்பட்ட செவ்வாயினுடைய ஆதிக்கம், கேதுவனுடைய ஆதிக்கம், சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட நாடுகள் சம்பந்தப்பட்ட தகவலை முதல் தகவலாக தொடங்குகிறோம். அதில் மேச ராசியை அல்லது மேச ராசியை அடையாளம் காட்டும் நாடுகள் இங்கிலாந்து, டென்மார்க், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, சிரியா, பிரான்ஸ், பெரு, போலந்து, ஜப்பான், பாலஸ்தீனம் மற்றும் லெபனான். இந்த நாடுகள் அனைத்தும் மேசராசியினுடைய ஆதிக்கத்து உட்பட்டு செயல்பட்டு வருகிறது என்பதை காண முடிகிறது. அதில் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு நீண்ட காலத்துக்கு முன் அல்லது நீண்ட பழங்காலத்திலிருந்து அந்த பாலஸ்தீனம் ஒன்று உருவாகியிருந்து அதை ஆட்கொண்டு வந்து கொண்டிருந்த மக்களும்
அரசர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தகுதியை இழக்கும் ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி வந்து கடைசி சூழ்நிலையில் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு ஒரு சிறிய காசா என்ற ஒரு வட்டத்திற்குள் நின்று அந்த காசாவும் இப்போது இஸ்ரேலினுடைய படையெடுப்பில் பலமான பாதிக்கப்பட்டு இருப்பதை காண முடிகிறது. அந்த வகையில் மேசத்தில் ராகு வரும் பொழுதே பாலஸ்தீனத்தினுடைய அல்லது இஸ்ரேல் காசாவினுடைய போர் தொடங்கி இருக்கிறது என்பது முதல் ராசியில் வரும் நாடே இந்த உலகில் ஜோதிடத்தை அடையாளம் காட்டும் விண்ணமாக அமைந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. அடுத்து ரிஷபராசியை ஆட்கொள்ளும் அல்லது ரிஷபராசியினுடைய ஆதிபத்தியம் பெற்ற நாடுகள் என்று பார்க்கும் பொழுது அயர்லாந்து, பாரசீகம், காலந்து, ரஷ்யாவின் வடக்கு பகுதி, ஜார்சியா மற்றும் பெர்சியா ஆகிய நாடுகள் ரிஷபராசியினுடைய அல்லது ரிஷபத்தினுடைய தன்மையோடு இருக்கிறது என்பது காணப்படுகிறது. அடுத்து மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய காற்று ராசியினுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகள் பெல்ஜியம், வடக்கு அமெரிக்கா, வடக்கு பகுதி ஆப்பிரிக்கா, வேல்ஸ், எகிப்து, கனடா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் மிதுன ராசியின் குணாதிசயத்தோடு அல்லது மிதுன ராசியினுடைய ஆதிக்கம் பெற்று இருக்கிறது என்பதை காண முடிகிறது. அடுத்து கடக ராசி ஆதிபத்தியம் பெறும் நாடுகள் சைனா, நியூசிலாந்து, ஸ்காட்லாந்து, மொரீசியஸ், ஆப்பிரிக்காவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சிம்ம ராசி அடையாளம் காட்டக்கூடிய நாடுகள் இத்தாலி, ருமேனியா, சிசிலி, பொஹீமியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் திராவிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கன்னிராசி ஆதிக்கம் உள்ள நாடுகள் இந்தியா, துருக்கி, பிரேசில், மேற்கத்திய தீவுகள், சிரியா, வர்சீனியா, கலிபோர்னியா, கிரேக்கம், பாபிலோனியா, மெசபடோமியா, குர்திஸ்தான் என்ற நாடுகள் கன்னிராசியினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து துளாராசியினுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகள் போர்ச்சுகல், ஜப்பான், திபெத், பர்மா, ஆஸ்திரியா, இந்தோசீனா, வடசைனா, எகிப்து, அர்ஜென்டினா, இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் போன்றவைகள் துளாராசியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது துளாராசியினுடைய ஆதிபத்திய சிறப்போடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசி ஆதிபத்தியம் பெற்ற நாடுகள் நார்வே, மொராக்கோ, அல்ஜீரியா, ஸ்வீடன், பிரேசில், சிரியாவின் வடக்கு பகுதி, குயின்லாந்து, ஜிட்லாண்ட், ஸ்ட்ரானிஸ்பெல் போன்ற நாடுகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கடைசியாக சொல்லப்பட்ட 2 நாடுகளும் இதுவரையில் நம் அனுபவத்தில் பார்க்காத நாடுகள் என்பது சற்று குறிப்பிடத்தக்க தகவலாக இருக்கிறது. அடுத்து தனுசு ராசியினுடைய ஆதிபத்துக்கு உட்பட்ட நாடுகள் அரபு நாடுகள், மத்திய ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், ஹங்கேரி போன்ற நாடுகள் தனுசு ராசியினுடைய ஆதிபத்தியத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து மகரம் ஆதிபத்தியம் பெற்ற நாடுகள் இந்தியாவின் சில பகுதி, குறிப்பாக உபயோகம் இல்லாத காடுகள் அல்பேனியா மற்றும் பல்கேரியா மற்றும் கிரீஸ் போன்ற நாடுகள் மகரத்துக்கினுடைய ஆதிபத்தியத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கும்பத்தினுடைய ஆதிபத்தியத்தில் உள்ள நாடுகள் ஸ்வீடன், ஜப்பான், சூடான், ரஷ்யாவின் சில பகுதிகள், அபிசீனியா, சிகப்பு ரஷ்யா, போலந்து போன்ற நாடுகள் கும்பத்தினுடைய ஆதிபத்தியத்தினுடைய தன்மையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து மீனம் ஆதிபத்தியம் உள்ள நாடுகள் எகிப்து, சஹாரா, போர்ச்சுகல், சிலோன் போன்ற நாடுகள் மீனராசிக்கு உரியதாக காட்டப்பட்டிருக்கிறது. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அந்த பதிவும் இந்த உலகில் ஜோதிடத்தினுடைய அடுத்த பதிவாகவே இருக்கும். அந்த பதிவில் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எந்த ராசிக்கு உட்பட்டது என்ற தகவலை அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.